முடியெல்லாம் கொட்டி போய் சொட்டையா போகுதுன்னு சொன்னேன். அப்ப எனக்கு அப்படித்தான் இருந்துச்சு. அப்புறம் இந்த ரெசிபியை செஞ்சு தேய்ச்சேன். இப்போ கொட்டின இடத்துல முடி முளைச்சிச்சு, இப்போ கொட்டுறது இல்லைன்னு சொல்லிச்சு. மக்களுக்கு இந்த வீடியோ போட்டுரு, மக்கள் அவங்கள வீட்டிலே செஞ்சு பழகட்டும் அப்படின்னு சொன்னிச்சு. ஈஸியா செய்யலாங்க, நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி. வேப்ப உலை, செம்பருத்தி பூ, மருதாணி, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், நெல்லிக்காய், இது எல்லாம் சேர்த்து பேஸ்டா அரைச்சு வச்சுக்கிறேன்மா. இதுல முக்கியமா நல்ல பியூரான எண்ணெய் வேணும். அது எங்க அக்கா வீட்டுல தோப்பு இருக்கிறனால அவங்களே காய போட்டு அவங்களே ஆட்டி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. எல்லாம் ரெடி ஆனதுக்கு சுத்தமான எண்ணெயை காய வச்சதுக்கு அப்புறம் அதுல வெந்தயம், குமிட்டிக்காய் போட்டுருணும். அந்த குமிட்டிக்காய் எதுக்கு போடுறதுன்னா, அந்த பூச்சி வெட்டு, பொடுகு இதெல்லாம் இருந்துச்சுன்னா அந்த தொந்தரவுலாம் இது வராது, அதனால அது போடுறது. அப்புறம் சோத்துக்காத்தால உள்ள அந்த எசன்ஸ் இறங்குற அளவுக்கு நல்லா வேக வைக்கணுமா. விறகு அடுப்புல வேக வச்சோம்னா நல்ல எசன்ஸ் எல்லாம் இறங்குமா. அதுக்காண்டி விறகு அடுப்புலயே பண்ணிருச்சுங்க அக்கா. நல்லா வெந்ததுக்கு அப்புறம் எப்படி பொங்கி வருதா, நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது அந்த பேஸ்ட்டை போட்டுருமா. அந்த பேஸ்ட்டை போட்டு இறக்குன ஒரு நாள் முழுவதும் ஆற வச்சிடணுமா. நல்லா பேஸ்ட் நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கொதிக்கணுமா. கொதிச்சதுக்கு அப்புறம் இறக்கி வச்சு மறுநாள் வடிகட்டினா அப்படி தேன் பதத்துல இருக்குமா. இது தேய்ச்சா முடி கொட்டின எல்லாமே முளைச்சிருமா. இது நீங்களே வீட்டுல சிம்பிளா செய்யக்கூடியதாங்க. செஞ்சு பயன்பெறுங்க. இல்ல எங்களுக்கெல்லாம் பொறுமை தாங்க சாமின்றவங்க மட்டும் மெசேஜ் பண்ணுங்க.